அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் மாதமான முஹரம் மாதத்தில் இருக்கிறோம். முஹரம் மாதம்னாலே ஃபஸ்ட்டு நினைவுக்கு வர்றது ஆஷுரா நாள் தான். ஆஷுரா நாளில் நிறைய பேர் நோன்பு வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் செய்கிற ஒரு தவறு என்னென்னா, முஹரம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆஷுரா நாள், அதாவது முஹரம் 10 அந்த பிறையோட முடிவடைஞ்சிச்சு, அவ்வளவுதான் முஹரம் மாதத்தின் சிறப்பு சொல்லிட்டு அந்த ஆஷுராவோட எல்லாமே விட்டுருவாங்க. அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா அல்லாஹ்வின் மாதம் இது. இப்போ ஒரு மாதத்தில் 30 நாட்கள் இருக்கோ 29 நாட்கள் இருக்கோ, அது எல்லாமே சிறப்பான நாட்கள் தான். அப்போது இந்த மாதம் முழுக்க சிறப்பு தான். ஆஷுரா நாளோட நீங்கள் அமல்கள் செய்வதை அப்படியே நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த ஒரு மாதம் உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய மாதமாக நிச்சயமாக இருக்கும், நீங்கள் தொடர்ந்து அமல்கள் செஞ்சுட்டு வந்தால். எல்லா நாட்களிலும் அல்லாஹ்விடம் நாம் உதவி கேட்கும்போது, துவா செய்யும்போது நிச்சயமாக அவன் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பான். ஒன்று நம்ம கேட்டதும் கொடுத்துருவான், அப்படி இல்லைன்னா சிறிது காலம் கழித்து நம்ம கேட்டதை எப்படியாவது தந்துடுவான். அப்படி இல்லைன்னா நமக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துக்களை நீக்கி விடுவான். அப்படியும் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே தராமல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மறுமையில தருவான். ஆக நாம் கேட்கும் துவாக்களுக்கு நிச்சயமாக பதில் இருக்குது. இப்போது இது போன்ற சிறப்பான புனித மாதங்களில் நாம் துவா செய்யும்போது இன்னும் அதிக பலன் இருக்குது. சின்னதாக நீங்கள் சுபஹானல்லா, அஸ்தகுஃபிருல்லா சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் கூட அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை கொண்டு அல்லாஹ்விடம் நீங்கள் துவா செய்யும்போது அல்லாஹ் இன்னும் அதிகமாக உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிப்பான். ஏன்னா நிறைய நபிமார்களின் துவாக்களுக்கு பதில் அளிக்கப்பட்ட மாதம் இது. பல வருஷம் அவங்க துவா செஞ்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் இந்த முஹரம் மாதத்தில் அல்லாஹ் சேர்த்து தந்திருக்கிறான். அதனால் இந்த மாதத்தை விட்டுறாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன அமல்கள் செஞ்சாலும் சரி, அதை தொடர்ந்து செஞ்சு இந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், அல்லாஹ்வின் மாதம் சொல்லிட்டு என்ற ஒரு உணர்வோட அதிகமாக நீங்கள் ஈடுபாடுடன் அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். நம்ம சேனலில் பார்க்குற நிறைய சகோதர சகோதரிகள் தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் கஷ்டம், வறுமை. எங்கள் வீட்டில் கஷ்டம் இருக்குது, வறுமை இருக்குது, கடன் இருக்குது, இதை நீங்கள் வழி சொல்லுங்கள், எங்கள் வாழ்வாதாரம் உயர்வடைய வழி சொல்லுங்கள் சொல்லிட்டு நிறைய நாள் நீங்கள் துவா செஞ்சிட்ருப்பீங்க. சேம் அதே துவாவை கூட நீங்கள் ஓதிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச துவா தான். இந்த ஒரு துவாவை நான் இந்த ஒரு மாதத்தில் ஓதுற மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஒரு மாதத்திற்கு சொல்லிட்டு ஒரு கண்ணியம் இருக்குல்ல. இத்தனை நாள் உங்களுக்கு பதில் கிடைக்கலனா கூட இந்த ஒரு மாதத்தில் இந்த ஒரு துவாவை நீங்கள் நீயத்து வச்சு ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். எந்த அளவுக்கு பதில் கிடைக்கும்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, எவ்வளவு கோடி கடன் இருந்தாலும் சரி, அந்த கடனை நீக்க அல்லாஹ் நிச்சயமாக ஒரு வழிகாட்டுவான். கடன் எல்லாம் நீங்கி நீங்கள் போதும் போதும் சொல்லிட்டு திருப்தியாக உங்கள் மனசு திருப்திப்படும் அளவுக்கு உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை வாரி வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த பவர்ஃபுல்லான ஒரு துவா. டெய்லியும் ஓத வேண்டிய துவா இது. இதை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரும்போது செல்வம் அதிகரிக்கும். அந்த துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். அல்லாஹும்மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். அல்லாஹும்மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், நீ தடுத்த காரியங்களை விட்டு நீ ஆகுமாக்கிய காரியங்களை கொண்டே போதுமாக்கிக் கொள்கிற தன்மையை எனக்கு தருவாயாக. உனது அருளை கொண்டு உன் அல்லாதவர்களை விட்டும் என்னை தேவையற்று இருக்க செய்வாயாக. உஹது மலையை பற்றி உங்களுக்கு தெரியும். மலைனாலே பெருசு தான். உஹது மலை அளவு கடன் இருந்தாலும் சரி, இந்த ஒரு துவாவை தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது அல்லாஹ் அந்த கடனை எல்லாம் அடைச்சிடுவான் அப்படின்னு ஹதீஸில் இந்த துவாவை பற்றி சிறப்பிச்சு கூறப்பட்டிருக்கு. மிக மிக சிறந்த அற்புதமான ஒரு துவா. என்ன கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த ஒரு துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ்
கடன் நீங்கி வறுமை நீங்கி நல்ல ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை உங்கள் வீட்டில் ஏற்படும். இந்த ஒரு துவாவை ஓதிட்டு நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தால் ஒன்றுமே பலன் இருக்காது. நாம் ஏதாவது ஒன்று வேணும் நம்மளுக்குன்னா அதுக்கான முயற்சியும் செய்யணும், அல்லாஹ்விடம் உதவியும் தேடணும். இப்போ கடன் இருக்குன்னா நீங்கள் உழைக்கவும் செய்யணும். அந்த கடன் நீங்கள் ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க. இந்த துவாவை கூட ஓதிக்கொண்டே வாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு வழி காட்டுவான். இப்போ நமக்கு ஏதாவது நோய் வருது, இப்போ நமக்கு சும்மா துவா ஓதிட்டு ஷிஃபா வந்துடும், நம்மளுக்கு டாக்டர்கிட்ட போக வேணாம் சொன்னால் ஒன்றுமே ஷிஃபா கிடைக்காது. என்ன சொல்லுது மார்க்கம்? மருத்துவம் செய்யணும், துவாவும் செய்யணும். ரெண்டுமே இருந்தால் தான் பலன் தரும். அதே போல் தான் எல்லா விஷயத்துலையும் இதே மாதிரி தான். அல்லாஹ் பார்த்துப்பான் சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணாமல் விட்டுறக்கூடாது. முயற்சியும் செய்யணும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கணும். முயற்சி செஞ்சுட்டு அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்காமல் உதவி கேட்காம இருந்தால் அந்த முயற்சி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதே போல் அல்லாஹின் மீது மட்டும் நம்பிக்கை வச்சுக்கிட்டு எந்த முயற்சி செய்யாமல் சோம்பேறித்தனமாக வீட்டில் இருந்தால் ஒன்றுமே பலன் தராது. ரெண்டுமே சேர்ந்தால் தான் வாழ்க்கையில் நமக்கு வெற்றி வரும். ஒரு மனிதன் ரொம்ப பணக்காரனாக இருக்கிறான், எவ்வளோ பண வசதி இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எப்படி இருக்கீங்க கேட்டால் ஏதோ இருக்கேன் அப்படி தான் சொல்லுவாங்க. எவ்வளோ வசதி இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் சொல்லிட்டு என்ற ஒரு ஆசை மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அவ்வளோ சீக்கிரம் போதும் சொல்லிட்டு ஒரு மனம் நம்மக்கிட்ட வரவே வராது. என்னைக்கு போதும் என்ற ஒரு மனம் ஒரு மனிதன்கிட்ட இருக்குதோ நிச்சயமாக அவன்கிட்ட கம்மியாக சம்பாத்தியம் இருந்தாலும் சரி அதில் அவன் மனநிறைவோடு இருப்பான். அதில் ஒரு பரக்கத்து இருக்கும். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாதாரண வருமானமாக தான் இருக்கும், சின்ன கம்மியாக தான் இருக்கும் வருமானம். ஆனால் கடன் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க நினச்சது எல்லாத்தையும் வாங்குவாங்க, மன நிறைவோடு அவங்க வாழ்வாங்க. அதற்கு காரணம் போதும் என்ற ஒரு மனம். அந்த ஒரு வருமானத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். எப்போவுமே போதும் என்ற ஒரு மனம் நமக்கு இருக்கணும். அந்த ஒரு மனம் அவ்வளோ சீக்கிரம் வராது. இந்த ஒரு துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது உங்களுடைய ரிசுக்கு ஹலாலாக வரும். அது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் போதும் போதும் சொல்லிட்டு நீங்கள் திருப்திப்படும் அளவுக்கு அந்த ரிசுக்கு உங்களுக்கு இருக்கும். ஹலாலா ரிசுக்கு என்பது மிகப்பெரிய விஷயம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு தெரிஞ்சோம் தெரியாமலே ஏதாவது ஒரு வகையில் ஹராம் வந்துடும். ஹராம் அந்த ரிசுக்கில் வந்துச்சுனாலே கண்டிப்பாக அதில் பரக்கத்து இருக்காது, வீண் செலவுகள் ஏற்படும். எவ்வளவு சம்பாத்தியம் வந்தாலும் அது வேறு பக்கமாக போய்கொண்டே இருக்கும். சின்ன ஒரு துவா தான் இது. உங்களுக்கு ரிசுக்கை ஹலாலான வழியில் கொடுக்கும், கடன் எல்லாத்தையும் அடைக்கும், போதும் போதும் என்ற அளவுக்கு ரிசுக்கையும் வாரி தரும். இதை நீங்கள் நம்பிக்கையுடன் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் கை கண்ட பலனை காணலாம். எப்போ ஓதலாம்னா ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு இதை ஓதிக்கிங்க. குறைஞ்சது 3 முறை, அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் ஓதிக்கலாம். இதை ஓதிட்டு நல்லா அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. இந்த மாதிரி எனக்கு கஷ்டம் இருக்குது, வறுமை இருக்குது, கடன் இருக்குது, இதை நீக்க எனக்கு ஒரு வழி காமியால சொல்லிட்டு தொடர்ந்து துவா செய்யுங்க. சஜிதால துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள். இந்த முஹர்ரம் மாதத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ் தன் அடியானுக்காக எதையும் செய்வான் என்பதற்கு இந்த மாதமே ஒரு சாட்சி. அதனால் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையுடன் நீங்கள் துவா செய்யுங்க. உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உங்கள் கஷ்டங்கள் வறுமை எல்லாம் நீங்கி உங்கள் செல்வத்தில் நல்ல ஒரு பரக்கத்து ஏற்படணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.